மாமல்லபுரத்தில் நடைபெறவுள்ள சித்திரை முழுநிலவு நாள் மாநாட்டில் பெருந்திரளாக பங்கேற்பது என பாமகவினர் முடிவெடுத்துள்ளனர். நாகை மாவட்டம் கீழையூர் ஒன்றிய பாமக ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் சித்திரவேல் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாநில இளைஞர் சங்க செயலாளர் வடிவேலன் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார். மாமல்லபுரம் மாநாட்டில் நாகையிலிருந்து 25,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பது என முடிவெடுக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் ஒன்றிய பாமக பொதுக்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் சுதாகர் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாநாடு பொறுப்பாளரும் வன்னியர் சங்க செயலாளருமான தங்க ஐயாசாமி, மாநில செயற்குழு உறுப்பினர் SCR கோபால் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மகாபலிபுரத்திலே நடைபெறும் சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் பேரவிழா மாநாடு நடைபெற இருக்கிறது. அந்த மாநாட்டிற்கு இந்த ஆலோசனை கூட்டத்தில் இந்த பகுதியிலிருந்து, இந்த ஒன்றியத்திலிருந்து குறைந்தபட்சம் 2000 பேர் அழைத்து வருவதென்றும், அதற்கு வீடு வீடாக அனைத்து மக்களையும் அழைப்பு கொடுத்து வெத்தலைப்பாக்கு கொடுத்து அழைத்து வருவதும் என்றும் தீர்மானிக்கப்படுகிறது. வருகின்ற மே 11 வன்னியர் சங்கம் நடத்தும் மகாபலிபுரம் மாநாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டம் கீழையூர் மேற்கு ஒன்றியத்திலிருந்து 1000 இளைஞர்கள், மகளிர்கள் வன்னியர் சங்க மாநாட்டில் கலந்து கொள்வதென இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூரில் ஒன்றிய செயலாளர்கள் ஜெயபிரகாஷ், ஐயாசாமி, கதிரேசன் ஆகியோரது தலைமையில் நடைபெற்ற நிர்வாகிகள் கூட்டத்தில் மாணவர் சங்க மாநில செயலாளர் விஜயராசா கலந்து கொண்ட மாமல்லபுரம் மாநாடு குறித்து எடுத்துரைத்தார். அரியலூரில் நகர செயலாளர் விஜய் தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் மாநாடு பொறுப்பாளர் ஸ்டீல் சதாசிவம், மாவட்ட தலைவர் அசோகன், வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர் தர்மபிரகாஷ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அரியலூரில் இருந்து சித்திரை முழுநிலவு மாநாட்டில் பெருந்திரளாக கலந்து கொள்வது என தீர்மானிக்கப்பட்டது. மாநாடு மகாபலிபுரத்தில் மே 11ஆம் தேதி நடைபெறுவது சம்பந்தமாக அரியலூர் நகரத்தில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி, வன்னியர் சங்கம் ஆகியவற்றின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் முடிவில் அரியலூர் நகரத்திலிருந்து 50 வாகனங்களில் இந்த மாநாட்டிற்கு கலந்து கொள்வது என்று முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டங்களில் நூற்றுக்கணக்கான வன்னிய தாய்மார்களும் அனைத்து சமுதாய தாய்மார்களும் இளைஞர்களும் பங்கேற்று வருகின்ற மே 11ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற மாமல்லபுரம் மாநாட்டிலே நாங்கள் எல்லாம் பங்கேற்க இருக்கின்றோம். அந்த மாநாட்டிற்கு பின்னிட்டு சமூக நீதியும் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பையும் வென்று எடுக்க வேண்டும் என்று ஒரு மகிழ்ச்சியான தகவலை அளித்துள்ளனர். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு வடக்கு ஒன்றிய செயலாளர் சிவா தலைமையில் பொய்கையில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் நடுவண் அமைச்சர் NT சண்முகம், மாணவரணி மாநில செயலாளர் ஜானகிராமன், மாவட்ட செயலாளர் ஜெகன் உள்ளிட்டோர் பங்கேற்று மாமல்லபுரம் மாநாடு குறித்து ஆலோசனை நடத்தினர். இதேபோல் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டில் மாவட்ட செயலாளர் நல்லூர் சண்முகம் தலைமையில் நடைபெற்ற இளைஞர் சங்க கூட்டத்தில் சித்திரை முழுநிலவு மாநாட்டில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பது என முடிவெடுக்கப்பட்டது. பசுமை தாயகம் மாநில துணை செயலாளர் பொன்மலை, மாநில இளைஞர் சங்க செயலாளர் சக்கரவர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.